பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காலை வேளையிலும் இந்த யூடியூப் மூலமாக தியானித்து அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையும் நாம் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னவென்றால், தேவனோடு இருக்க உறவில் நாம் நல்லா பலப்பட்டு இருக்கோம், அல்லது தேவனோடு இருக்க அந்த உறவில் நம்ம கான்ஸ்டண்டா இருக்கோம் அப்படின்றதுக்காக ஒரு 2 அடையாளங்கள். இந்த அடையாளம் உங்க வாழ்க்கையில இருந்தது அப்படின்னா, நம்ம தேவனோடு இருக்க உறவில் நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் என்பதற்கான அடையாளங்களை நான் சொல்ல போகிறேன். முதலாவதான விஷயம், காட்லி ரிலேஷன்ஷிப், தெய்வீகமான அந்த உறவுகள். இதை சிம்பிளா ஒரு வசனத்தின் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா, மார்க் 12வது அதிகாரம், இதுல இயேசுவானவர் அந்த பிரதான கட்டளைகள் 2 சொல்றார். என்னன்னா, மார்க் 12ஆம் அதிகாரம் 30வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பது. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லையே என்றார். இந்த 2 வசனத்திலையும் பார்க்கும்போது அன்பை குறித்து அதிகமாக இயேசுவானவர் சொல்லுகிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, முதலாவதாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், அதாவது இயேசுவிடத்தில், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடனா நம்ம வாழ்க்கையில என்ன ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் தாண்டி தேவனை நீங்க உங்க முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், வேற எங்கேயும் நம்ம மனது சிதறாமல் முழு மனதோடும் ஆண்டவரை நேசிக்கிறோமா. அடுத்தது முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் தரித்திருக்கிறோமா, தேவனுடைய இருக்க அந்த அன்புல முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, எல்லா பலத்தையும் கொண்டு நாம் அவரை நேசிக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக இதற்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. நம்ம அநேக நேரம் அந்த வசனங்களை வாசிக்கும் போது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக, அப்புறம் மற்றவங்களை அதிகமாக நேசிக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்கிறோம். ஆனா அதுக்கு முன்பாக சொல்லியிருக்க அந்த ஒரு காரியம், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. இந்த காலை வேளையில நீங்க உங்களை ஆராய்ந்து பாருங்க. உங்களிடத்தில் நீங்க அன்பு செலுத்துகிறீங்களா? உங்களை நீங்கள் நேசிக்கிறீங்களா? நீங்க யார் என்பதை நீங்க அக்செப்ட் பண்றீங்களா, ஏற்றுக்கொள்கிறீர்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் நீ பிறனிடத்தில் அன்பு கூறணும். உன்னை நீ நேசிக்காம பிறனிடத்தில் நீ நேசிப்பது தவறான ஒரு காரியம். சோ உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூற வேண்டும் என்பதே. சோ இது முதலாவது விஷயம், தெய்வீகமான உறவு. தேவனை நேசிக்க வேண்டும், உன்னை நீ நேசிக்க வேண்டும், அது போல உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பது வேண்டும். இது முதல் அடையாளம். இரண்டாவதாக, தேவனுடைய அந்த ரிலேஷன்ஷிப்ல, அந்த உறவுல, தேவனுடைய இருக்க அந்த உறவுல நாம் தரித்திருக்கிறோம் அல்லது வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் என்பதற்கான 2வது அடையாளம், எஸ்டாப்ளிஷிங் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் ஸ்தாபிக்கிறோமா? இது போதவர்கள் தானே ஸ்தாபிக்கணும், அல்லது ஊழியம் செய்யறவங்க தானே, ஊழியம் செய்யறவங்களோட வேலை தானே இது அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. அதே மார்க்ல நம்ம பார்க்கிறோம் 1வது அதிகாரம் 15வது வசனம். அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். இயேசுவானவர் அவருடைய ஊழியத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இன்னும் பார்ப்போம் அப்படின்னா, பரமண்டல ஜபத்துல ஆண்டவர் என்ன சொல்லி ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாருன்னா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. தேவனுடைய ராஜ்யத்திலே அவரோட சித்தம் எப்படி நிறைவேறி கொண்டே இருக்கிறதோ, அதே போல பூமியிலையும் இயேசுவே உம்முடைய சித்தம் நிறைவேறணும் அப்படின்னு நாம் ஜெபிக்க வேண்டும். ஒருத்தர் அழகாக சொல்லுகிறார், ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, மினிஸ்ட்ரி என்பது, ஊழியம் என்பது என்னைக்குமே அது பார்ட் டைம் கிடையாது. தேர் இஸ் நோ பார்ட் டைம் மினிஸ்ட்ரி, பட் தேர் இஸ் ஒன்லி ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி. முழு நேர ஊழியம் மட்டும்தான் இருக்கு. நாம் செய்கிற வேலை தான் என்னதான் பார்ட் டைம். ஆனா நம் முழு நேரமும் காலையில இருந்து இரவு வரைக்கும் யாரெல்லாம் பார்க்கிறோமோ, எங்கெல்லாம் இருக்கிறோமோ, எந்த இடத்துக்கெல்லாம் போறோமோ, அந்த இடத்துலலாம் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக நாம் என்ன முயற்சி செய்கிறோம், அல்லது நாம் என்ன செய்து கொண்டே வருகிறோம், இந்த நாள் வரைக்கும் என்ன செய்து கொண்டே வருகிறோம் அப்படின்னு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த 2 அடையாளங்களும் நம்ம இடத்துல இல்ல அப்படின்னா, குறைவாக உள்ளது, ஃபுல்லா இல்ல, கம்மியா தான் இருக்கு அப்படின்னா, இன்னும் நீங்க ஆண்டவரோட இருக்க அந்த உறவுல வளர்ந்து இதற்காக நாம் குறிப்பிட்டு ஜெபிக்க வேண்டும். இந்த காலையிலையும் ஒரு தீர்மானம் எடுப்போம். இயேசுவே, முதலாவதாக நான் பார்த்தது போல உம்மை நான் நேசிக்க வேண்டும், என்னோட முழு இருதயத்தோடும், என்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு நாம் உம்மை நேசிக்க வேண்டும் என்பது. அதே போல நான் நேசிக்க வேண்டும், அதை போல நான் பிறரை நேசிக்க வேண்டும் அப்படின்னு நான் ஜெபிக்க போகிறோம். இரண்டாவதாக,
இயேசுவே, உம்முடைய ராஜ்யத்தை நான் இந்த பூமியிலே ஸ்தாபிப்பதற்கு என்னை நீங்க பயன்படுத்துங்க. நான் அநேக இடத்துக்கு நான் செல்கிறேன், அநேக இடத்துல வேலை செய்கிறேன், வீட்டுல இருந்தாலும் பரவாயில்ல, உம்முடைய ராஜ்யத்தை நான் இந்த பூமியிலே ஸ்தாபிப்பதற்கு நீங்க கிருபை செய்யணும்னு ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமா? இயேசுவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களோடு பேசினதுக்காக நன்றி. உம்முடைய உறவிலே நாங்கள் வளர்வதற்கு நாங்கள் அடையாளமாக பார்த்த 2 விஷயங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பில வளர என்னை நான் நேசிக்க, அதே போல பிறனை நேசிக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. அதே போல உம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே நான் ஸ்தாபிப்பதற்கு என்னை நீர் ஒரு பாத்திரமா பயன்படுத்துங்க. இந்த நாளிலும் கர்த்தாவே, எந்த வேலை செய்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இந்த நேசம், இந்த அன்பு, உங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தல், நான் அதை பிராக்டிஸ் பண்ண, வாழ்க்கையில் அபியாசப்படுத்த நீங்கள் கிருபை செய்யுங்க. அதனால் முழுவதும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.